பாருங்க, திருப்பெருத்து, அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் அறிவா சங்கம், இவங்களை எல்லாரையும் நான் மூவ் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாரும் வாங்க பிஎஸ்சிங்கிறது சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல நான் பதவியேற்ற அந்த நாளில் எல்லாருமே எல்லாருமே வந்தாங்க. வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் முன்னாள் மாணவர்கள் வேலை அதில் வந்தவங்க பாதிக்கு மேலே முன்னாள் மாணவர்கள் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, நம்ம படிச்ச ஸ்கூலு இதை எப்படியாவது நம்ம வந்து முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன கருத்துக்கெல்லாம் அவங்க எழுதிக்கிட்டாங்க. மார்ச் மாதம் ஆரம்பிச்சு சொன்னாங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் கவர் பண்ணி 12 பிள்ளைங்க 5ஆவது பிள்ளைங்க போயிட்டாங்க. ஏப்ரல் மாதம் எக்ஸாம் எழுதிட்டு வேறு ஸ்கூலில் போயிட்டாங்க. அப்போ 10 பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலம் போனோம். நாங்கள் எல்லாம் மாணவர் சேர்க்கை பண்ணுறப்போ இவங்க எல்லாருமே சாரு சத்யபிரியா மேடம் எல்லாமே வந்தாங்க. என் கூட எங்கள் எஸ்எம்சி தலைவி இருக்காங்க. அவங்க பெற்றோர்களில் அவங்க டயானா, இப்போ அவங்க எஸ்எம்சி தலைவி அவங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். எல்லாரையும் கூப்பிட்டு தான் ஊர்வலம் போனோம். எல்லா பேரும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு பிள்ளைகளை எப்படியாவது நம்ம ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு 10 பிள்ளைங்களை எங்களுடைய சாரோட போல எல்லாரும் நாங்கள் சேர்ந்து மூவ் பண்ணி நாங்கள் வந்து சேர்க்கணும். 20 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையும் வந்து இந்த ஆங்கிலம் பார்க்கணும் இருக்குது சார். இன்னைக்கு வந்து நான் கூலி வேலைக்கு போனாலும் என் குழந்தை வந்து நான் ஆங்கில வழி ஸ்கூலில் தான் நான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால என்ன பண்ணேன், இந்த வருஷம் வந்து ஆங்கில வழி ஸ்கூலில் முதல் வகுப்பு வந்து அதை கொண்டு வந்தோடனே கொஞ்சம் பிள்ளைங்க சேர்ந்தாங்க. சரி ஸ்கூல் அப்படியே டல்லாக இருக்குதே, ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா என்ன தெரியாமல் நான் எனக்கு எல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இப்போ வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுவாரமே என்ன பண்ணாரு, பெயிண்ட் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பிள்ளைங்க வந்து உட்காந்து கீழே உட்காந்து எழுத வேணாம், அந்த பிள்ளைங்களுக்கு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலா நம்ம ஸ்கூலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரவுண்ட் டேபிள் அதுக்கேற்ற மாதிரி சேர் எல்லாத்தையும் கொண்டு அந்த பிள்ளைங்க எத்தனை உட்காந்து எழுதுறாங்க சார். அதில் அவங்க உட்காந்து எழுதுறா அடுத்த நிமிஷம் 1ஆவது பிள்ளைங்க அவ்வளோ அழகாக படிப்பாங்க. 2ஆவது பிள்ளைங்க இங்கிலீஷ் மறுபடியும் எல்லாருமே நல்லா வாசிப்பாங்க. அதிகாரிகளே வருவாங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு அவங்க கேட்குறப்போ நல்லா அவங்க வாசிக்கிறாங்க. அடுத்த பையன் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க இல்லையா, அதனால இருக்காங்க. தீபா அம்மா வர்றாங்க. தீபா ஐயா ஒருத்தர் அவங்க வராது 1ஆவதுல ராகுல் மகேஷ் ஓட்டு அந்த 2 பிள்ளைங்க வசிக்கு ஓட ரசிக்க வச்சு இதை படிக்கன்னு சொன்னோடனே அந்த பிள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ அழகாக